உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கேரளாவின் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு, அதனால் உயிரிழப்புகள், மனித உயிரிழப்புகள் ஏராளமான அளவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இரண்டு செய்திகள் ஒட்டுமொத்தமாக உலகையே நிகழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, காட்டு யானை ஒன்று ஒரு பாட்டி மற்றும் அவரது பெயர்த்தி ஆகிய இருவரை அரவணைத்து காப்பாற்றிய அந்த செய்தி. மற்றொன்று, தன் உரிமையாளரை காணாமல் எந்த உணவையும் உண்ணாமல் உண்ணா நோன்பு இருந்து கொண்டு பட்டினியாக கிடந்த வளர்ப்பு நாய் ஒன்றினுடைய செய்தி. இந்த இரண்டு செய்திகளுமே சமூக ஊடகங்களிலும் அதே போல பொது ஊடகங்களிலும் மிக அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது, பார்க்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த யானைகள் பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய எழுதியிருக்கிறோம். அது பற்றிய தொடர் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது வெள்ளமாகட்டும் அல்லது அதே போல் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாகட்டும், நிலநடுக்கமாகட்டும், இயற்கை சார்ந்த எந்த ஒரு மாற்றங்களும், ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் மனித உயிர்கள் போயிருக்கின்றன என்றுதான் செய்தி ஊடகங்கள் வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லது கால்நடைகள், அதாவது வளர்ப்பு மிருகங்கள் இறந்து போயிருக்கின்றன என்றுதான் செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு பேரிடரிலாவது, எந்த ஒரு மிகப்பெரிய இது போன்ற வெள்ளத்திலாவது அல்லது நிலநடுக்கத்திலாவது காட்டு விலங்குகளும் அதே போல் பறவைகளும் உயிரிழந்திருக்கின்றன என்ற செய்திகள் வந்திருக்கின்றனவா பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதினும் அரிதாக இருக்கும். ஒருவேளை நெருப்பு, மிக முக்கியமாக காட்டுத்தீ ஏற்பட்டு வெளியே தப்பிக்க இயலாமல் ஏதாவது மிருகங்கள் ஒன்று ரெண்டு மாட்டியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், இதுவரை வந்த செய்திகளிலேயே காட்டு விலங்குகளும் பறவைகளும் இயற்கை சீற்றத்தில் மாட்டி உயிரிழந்தன அப்படின்னு செய்திகளே நமக்கு மிக மிக குறைவாகத்தான் வந்திருக்கும். என்ன காரணம்? இதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். பொதுவாக மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அறிவாளி நம்ம சொல்லிக்கிறோம். அது மனிதனை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடையாதுங்க. வேற்று கிரகத்துக்கெல்லாம் போகிறான், எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிச்சான், எலக்ட்ரிக் கண்டுபிடிச்சான், செல்ஃபோன் கண்டுபிடிச்சிருக்கான், இன்றைக்கி விர்ச்சுவல் உலகத்தையே கொண்டு நிறுத்தினான், டிஜிட்டல் உலகமாக மாற்றிட்டான் அப்படின்லாம் மனிதர்கள் பற்றி நாம் பெருமிதமாக சொன்னாலும் கூட மற்றொன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு அபாயத்தை நோக்கி மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இது போன்ற செய்திகள் நமக்கு காண்பிக்கின்றன. இயற்கையை விட்டு முழுவதுமாக நாம் விலக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இயற்கையை விட்டு விலகுவது தான், மனிதனை இயற்கையை விட்டு விலகச் செய்வது தான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு மாய உலகம் மனிதர்களை இப்படி திசை மாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது ஒரு வணிக உலகமாகத்தான் இருக்கிறது. அந்த மாய உலகம் என்று சொல்வது ஒரு வணிக உலகம். அந்த வணிக உலகம் என்பது பார்த்திங்கன்னா, அவர்கள் முழுவதுமாக மக்களை இயற்கையை விட்டு வெளியேற்றி ஒரு செயற்கை வாழ்க்கைக்குள் நுழைத்து அவர்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு மருந்துகளை, தீர்வுகளை பணத்திற்கு விற்று அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி, பல மில்லியன் டாலர், பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு மாய கும்பல், மாய கூட்டம் தான். அதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு வணிக கூட்டம் உலகெங்கிலுமே இருக்கிறது. இப்போது தரையிலேயே நம்ம நடந்து, மண் தரையில் உருண்டு, சிறு வயதில் மணலில் விளையாண்டு, செம்மண்ணில் விளையாடும் போது கல்லீரல், மண்ணீரல் ஆகியவெல்லாம் பலப்படுகின்றன என்பது நம்முடைய தமிழர் மரபில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். எனவே விவசாய குடும்பத்தில் பெரும்பான்மையாக விவசாய தொழில் செய்து வந்த நம்முடைய மூத்தவர்கள், நமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவருடைய குழந்தைகள் மழைக்காலத்தில் மழையில் விளையாடும், சேற்றில் விளையாடும், அதே போல் மணலில் விளையாடும், செம்மண்ணில் இறங்கி விளையாடும், காட்டுக்குள்ளே இறங்கி விளையாடுவாங்க. அதோடு கலந்து உருண்டு புரண்டெல்லாம் விளையாடக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா, நாம் இந்த மண்ணையே நம்முடைய கால் படாதவாறு முழுக்க டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு வீடுகளில் வாழ்கிறோம். அதே போல் இயற்கை ஒட்டிய இந்த பசுஞ்சாணம், செம்மண், இது போன்ற எந்த தொடர்புகளுமே இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். அதாவது பூமியினுடைய நுண்ணுணர்வை விட்டு முழுவதுமாக நாம் நுட்பமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம பற்பசை இப்போ பயன்படுத்துகிறோம். அதே போல் அந்த பல் துலக்கக்கூடிய அந்த ஒரு கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, வேலங்குச்சி ஆகியவற்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த போதும் காலையிலிருந்து இரவு வரை நாம் படுக்க போகும்போது இயற்கையோடு நாம் தொடர்பு கொண்டே இருக்கிறோம். இயற்கையை தொட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயற்கையினுடைய பொருட்களான மண், மரம், செடி, காற்று, இந்த இயற்கையினுடைய ஒவ்வொன்றையும் நாம் தொட்டு அனுபவித்து அதோடு நாம் உறவாடிக்கொண்டே இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி முழுவதுமாக செயற்கை உலகத்திற்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது போல நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படி தள்ளப்பட்டதுனால நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயற்கையை பற்றின எந்த அறிவுமே நமக்கு இல்லாத போதுதான்
இப்படிப்பட்ட பேரழிவுகள் நமக்கு ஏற்படும் போது அவற்றை நம்மால் கணிக்க இயலவில்லை என்று உலக அளவில் அத்தனை நாடுகளுடைய சேட்டலைட்டுகளையும் உலகின் ஒவ்வொரு அங்குலத்தையும் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கின்றன. நிறைய பேர் சொல்லுவாங்க, அமெரிக்காவினுடைய சேட்டலைட் வந்து இங்கே நாம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலோ சென்னையிலோ நாம் ஒரு வெட்ட வெளியில் அமர்ந்து டீ கடையின் முன்னால் அமர்ந்து கொண்டு தேநீர் அருந்தி கொண்டிருந்தால் அந்த தேநீர் கோப்பையில் என்ன பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூட உன்னிப்பாக பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த சேட்டலைட்டுகளாக இருக்குது. ஆனால் இந்த இயற்கை சீற்றங்களை இவர்கள் வந்து முன்கூட்டியே அறிய முடியாத தன்மையில் தான் அவங்க இருக்காங்க. சுனாமி வந்தது, அமெரிக்கா சொல்லிச்சு எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது, நாங்கள் வந்து இந்தியா பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு விட்டுட்டோம் அப்படின்லாம் மழுப்புறாங்களே தவிர அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான். 500 கிலோமீட்டர் வேகத்தில் பல 100 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஓடி வரக்கூடிய சுனாமியை கூட இவர்களால் வந்து கணிக்க முடியவில்லை. இந்தியாவில் வந்து கடந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளில் 22ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட விவரத்தின் அடிப்படையில் 3800 நிலச்சரிவுகள் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 59 விழுக்காடு கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை சீற்றங்களை, இந்த இயற்கையால் ஏற்படக்கூடிய இவற்றை கூட கணிக்க முடியாமல் மனிதன் இருக்கிறானா அல்லது இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கிறதா என்றால் இதற்கு பேர் அறிவியல் தொழில்நுட்பமா? மனிதனுடைய உயிரை காப்பாற்ற இயலாத, மனிதனை இயற்கையை விட்டு பிரித்து இயற்கையை பற்றிய எந்த நுட்பமான உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனிதனை செயற்கையாக மலட்டுத்தன்மையுடைய, நான் சொல்வது உணர்வு ரீதியாக மலட்டுத்தன்மையுடைய மனிதர்களாக மாற்றி வைத்திருப்பதற்கு பேர் தான் அறிவியல் விஞ்ஞானம் என்றால் அது ஒரு மாபெரும் படுகொலைக்கு சமம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முதல்ல அறிமுகத்தில் சொன்னோம், பறவைகள் அதே போல் இந்த காட்டு யானைகள், காட்டு விலங்குகள் எல்லாம் இந்த இயற்கை சீற்றத்தில் வந்து அழிந்ததா என்றால் ஒரு உடலாவது கண்டெடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி. இப்போ வயநாட்டில் வந்து இத்தனை மனித உடல்கள் எடுக்கப்பட்டன. ஏதாவது ஒரு காட்டு யானை வந்து இந்த வெள்ளத்தில் சிக்கிச்சு, ஒரு காட்டு புலி, சிங்கம், மான் இவையெல்லாம் சிக்கிச்சு அப்படின்னு வந்து பார்த்தோமா? சிக்கலை. அப்போது அதற்கு தெரிகிறது. ஏன் தெரிகிறது? ஒரு குருவி கூடு கட்டும் பொழுது, ஒரு பறவை கூடு கட்டும் பொழுது அது எங்கே கூடு கட்டும் அப்படின்னா, எங்கே வெள்ளம் அபாயம் இருக்கிறதோ, எந்த இடத்துல மழை வந்து இந்த இடத்துல வெள்ளம் வந்து விடுமோ, அந்த வெள்ளம் எந்த அளவிற்கு வருமோ அதிலிருந்து சில அடிகள் மேலே தான் தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. இது பல விஞ்ஞானிகளும் ஆய்வறிஞர்களும் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் உண்மை. எனவே அந்த பறவைக்கு தெரிகிறது இந்த இடத்துல வெள்ள அபாயம் ஏற்படும், காற்று அபாயம் ஏற்படும். அந்த மரத்தில் பாம்புகள் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் அது கூடு கட்டாது. ஆக இப்படி தான் இடும் முட்டைகளுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அத்தகைய இடமாக இயற்கை சீற்றத்தை கணித்து அவை கூடு கட்டுகின்றன என்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். நம்முடைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது யானைகள் இருக்கின்றன. யானைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் யானைகளை நாம் வந்து குறிப்பாக தமிழர்கள் வணங்குகிறோம் என்றால் அதனுடைய அறிவு நுட்பத்திற்காகத்தான் வணங்குகிறோம். மிக மிக கூரிய அறிவுடைய உணர்வுடையவை யானைகள். அதனுடைய தந்தம் ஆயிரக்கணக்கான நரம்புகளால் அமைக்கப்பட்டது தான் அதனுடைய துதிக்கை. தந்தம் அல்ல, துதிக்கை. அந்த துதிக்கையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நுண்ணுணர்வு நமக்கு இருக்கிற மூக்குக்கே நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரியாணி கடையிலேருந்து நல்ல வாசனை வந்தால் நாம் நுகர்கிறோம். அப்போ காடுகளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், நம்ம காடுகளுக்கு தொடர்ந்து நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில், பழங்குடி மக்களோடு தொடர்ந்து நம்ம வந்து அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் காடுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சமையல் நீங்கள் செஞ்சால் கூட அந்த வாசனை பல கிலோமீட்டர் தொலைவுக்கு போகும். ஏன்னா தங்குதடை இல்லாமல் அந்த வாசனை பயணம் செய்யக்கூடியது. எனவே அது அவ்வளோ பயணம் செய்யும். ஆக நமக்கு சின்ன மூக்குக்கே அது நுகரக்கூடிய தன்மை இருக்குன்னா, கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி நீள மூக்குடைய யானைக்கு வந்து எவ்வளவு அழகாக அவற்றை எல்லாம் கவரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஆக பல கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருக்கிறது, அது வந்து பழ வாசனையா, பலாப்பழ வாசனையா, வாழைப்பழ வாசனையா என்று நுகரக்கூடிய தன்மை கொண்டது யானை. அதனுடைய துதிக்கையை நிலத்தில் வச்சதுன்னா அதனுடைய நிலத்தில் வந்து என்னென்ன அதிர்வுகள் எல்லாம் இருக்கிறது என்று உடனடியாக கண்டுபிடிக்கும். எங்கே நீரோட்டம் இருக்கிறது, அது குறிப்பிட்ட சில கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள துதிக்கையை நிலத்தில் வைத்து பார்த்தாலே நீரோட்டம் எங்கே இருக்கிறது என்ற அளவிற்கு அதனுடைய நுண்ணுணர்வு இருக்கிறது அப்படிங்கிறது யானைகள் பற்றிய ஆய்வறிஞர்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாமே பல இடங்களில் பார்த்துருக்கோம், யானை எவ்வளவு நுண்ணறிவு உடையது. நிறைய பேர் யானை வந்து மனிதரை அங்கே அடிச்சிருச்சு இங்கே அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த யானை எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். அது மிகவும் கருணை மிகுந்த ஒரு மாபெரும் வந்து எப்படி சொல்லணும்னா, அது விலங்குனே சொல்லக்கூடாது. அது உண்மையிலேயே நம்ம வந்து வணங்கத்தக்க ஒரு மாபெரும் பெரிய உயிரினம். நம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினமாக இருக்கக்கூடியது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கருணையும் அன்பும் கொண்டதாக இருக்கிறது.
அது அது உண்ணும் உணவு கூட தாவர உணவைத்தான் அவை உண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கருணை கொண்ட அந்த யானை ஒவ்வொரு மனிதரையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கொலை செய்கிறது என்றால் அது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறது, அது எல்லை மீறிய கோபத்தில் இருக்கிறது, அந்த அளவுக்கு எரிச்சலில் இருக்கிறது என்றுதான் பொருளை தவிர ஒருபோதும் அதை எந்த ஒரு தமக்கு துன்பம் இழைக்காத நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள், உள்ளங்கள் கொண்டவர்களை யானை இதுவரை அது கொன்றதாக கடந்த காலத்தில் எந்த ஒரு இதுலையுமே இல்லை. அது தன்னையுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவ்வாறு செய்யும்போது தான் அது எப்படின்னா, நமக்கு பல தருணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம மனிதர்கள் ஒரு 2 காலை வைத்துக்கொண்டு ஓடுவதற்கும் அது 4 காலை வைத்துக்கொண்டு ஓடி வருவதற்கும் 5 அடி 6 அடி நீள துதிக்கையை நீட்டினால் மிக விரைவாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மை அடைந்து விட முடியும் அது. எனவே அந்த ஒரு காரணத்தினால தான் பல பேர் அதுகிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எனவே யானைகள் அதை தொல்லை செய்யாமல் இருந்தால், அதற்கு எந்த துன்பமும் விளைக்காமல் இருந்தால், நல்ல எண்ணங்களோடு நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தால் காட்டு யானைகள் அவ்வளவு எளிதாக நம்முடைய பிற உயிரினங்களை, குறிப்பாக மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அறிவு படைத்தவை. இதுதான் மிக முக்கியமாக. ஆக இதனால் பார்த்திங்கன்னா இந்த நுண்ணறிவும் அறிவும் இருக்கக்கூடிய யானைகளும் நம் விலங்குகளும் பார்த்திங்கன்னா அதற்கு முன்கூட்டியே இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை வைத்துத்தான் மனிதன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரிசா பாலையா சொல்லுவாங்க, கடலில் பயணம் செய்த நம்முடைய தமிழர்கள் முன்னோடிகள், கடலோடிகள் நாங்கள் தேவாங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் நிற்கும். எனவே அதுதான் திசை காட்டும் கருவி. நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் அது குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் நிற்கும். எனவே அதை வைத்து கொண்டு தான் நம்ம மீதமுள்ள திசைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று முடிவுக்கு வருவாங்க. ஸோ இதற்காக நாம் முழுக்க உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் இந்த தாவரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் கொண்டு அறிவை வளர்த்து கொண்டவர்கள். அத்தகைய அறிவு, இயற்கையோடு ஒன்றிய அறிவுடையவர்கள் தமிழர்கள். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இயற்கையை விட்டு முழுவதுமாக விலக்கப்பட்டு செயற்கை உலகத்தில், வணிக உலகத்திற்கு, நுகர்வு உலகத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா மழையில் நனைவது, ஐயோ மழையில் நனைகிறதா என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு விட்டது. அதே போல் சேத்துல கால் வைக்கிறதா என்று ஒரு எண்ணமெல்லாம் வந்திருக்கு. ரோடெல்லாம் கசகசகசன்னு சகதியாக இருக்கே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சு. காரணம், நாம் இயற்கையை விட்டு முற்று முழுவதுமாக விலக்கப்பட்டு விட்டோம். எனவே தான் நம்ம இயற்கை பற்றி எந்த ஒரு லட்சியமும், இயற்கை பற்றின எந்த ஒரு அறிவுமற்றவர்களாக, ஒரு மடமூடர்களாக மாறிவிட்டோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அழகான ஒரு இடம், ஒரு மலைப்பிரதேசம் இருக்குன்னா அந்த இடத்தில் இடித்து விட்டு கட்டடம் கட்டி அங்கே வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மடமூடத்தனமான எண்ணத்தை நோக்கி போகிறோம். அது தாங்குமா? எதிர்காலத்தில் என்ன ஆகும்? அந்த இடத்துல குறிப்பாக மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காடுகள் எப்படி அந்த மலையை பாதுகாக்கின்றன என்றால், காடுகளில் மிக உயரமான மரங்கள் அடர்த்தியாக இருக்கும். அந்த மரங்களுடைய வேர்கள் மிக ஆழமாக பூமிக்குள் சென்று அதை பிடித்திருக்கும். அதன் காரணமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய மண் இறுக்கமாக இருக்கும். அதே போல் காடுகளுக்குள் பார்த்திங்கன்னா ஏராளமான செடிகள் இருக்கும். எனவே பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டாலும் கூட பெரும்பான்மையான தண்ணீரை அந்த தாவரங்களே, மரங்களுமே உறிஞ்சிக்கொள்ளும். அதை தாண்டி தான் நீங்கள் பூமிக்குள்ளே ஓடணும். ஆனால் அது எவ்வளவு மழை விழுந்த வேகத்தில் அது சரிவை நோக்கி ஓடிவிடும். அதை இந்த மரங்களும் அதே போல் அந்த செடி கொடிகளும் எல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்குள் அதிக அளவு இறங்காமல் பார்த்து கொள்ளும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய காடுகளை அழித்து நாங்கள் வேளாண்மை செய்கிறோம், நாங்கள் ரிசார்ட் கட்டுறோம், நாங்கள் பில்டிங் கட்டுறோம், நாங்கள் அந்த இடத்துல அழகான பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம் அப்படின்னு எதையாவது கட்டுமானங்கள் செய்கிறதா சொல்லி, மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் அமைக்கிறோம், காஃபி தோட்டங்கள் அமைக்கிறோன்னு அதை பூரா மரங்களை பூரா அழித்து விட்டு தேயிலை, காஃபி போன்ற செடிகளை இவர்கள் நடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, முழுக்க அந்த செடிகளுடைய வேர்கள் ஆழமாகலாம், பெரிய ஆழமாக போனாலும் அதனால் மண்பிடிப்பு என்பது பெரிய அளவில் ஏற்படாது. மரங்கள் ஏற்படுத்திய மண்பிடிப்பு அந்த வலிமை இது போன்ற செடிகளுக்கு இருக்காது. ஆக அந்த இடத்தில் பெரிய மழைப்பொழிவு ஏற்படும் போது என்ன ஆகுனா, நேரடியாக மண்ணுக்குள் தண்ணீர் இறங்கி ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த மண் தண்ணீரை கிரகிக்க முடியாமல் கீழே இருக்கிற பாறையால் தடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த மண் கொலாப்ஸ் ஆகி அப்படியே சரிந்து பள்ளத்தை நோக்கி சென்றுவிடும். இதற்கு பெயர் தான் மண் சரிவு. இப்போ கட்டடங்கள் கட்டுறாங்க. அதே போல் பெரிய கட்டடங்கள் கட்டும்போது அந்த இடத்தில் எடை தாங்காமல் சரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அந்த இயற்கையை பற்றின உணர்வு இல்லை, இயற்கையை பற்றின அறிவில்லை. எனவே தான் காட்டு விலங்குகள், பறவைகள், அதே போல் கடல்வாழ் உயிரினங்கள் எந்த இயற்கை சீற்றத்திலும் அவை உயிரிழப்பதில்லை. அதற்கேற்ப இடத்தை மாற்றி தங்களை தக்க வைத்துக் கொள்கின்றன. ஆனால் மனிதன் சிறு இயற்கை சீற்றங்களுக்கு கூட செத்து கொண்டிருக்கிறான். அதிக மழை பெய்தால் செத்து கொண்டிருக்கிறான். நகருக்குள் வெள்ளம் வந்தால் செத்து கொண்டிருக்கிறான். இதுபோன்ற நிலச்சரிவு வந்தாலும் செத்து கொண்டிருக்கிறான். இவனைத்தான் அறிவுடைய மனிதன், உலகத்தில் டிஜிட்டல் ஹியூமன் பீயிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கண்டுபிடித்து விட்ட மனிதன் என்று நாம் பெருமைப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இயற்கையை விட்டு விலகிய மனிதன் மடமூட மனிதன்தான். அந்த மடமூட மனித கூட்டத்தில் நாமும் ஒருவர் தான்.
மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.